வெல்கம் பேக் டு ஃப்ரைடே ஃபேக்ட்ஸ். மூத்த நடிகர் ராஜேஷ் அவர்கள் தமிழ் மற்றும் மலையாளம், சின்னத்திரை, எழுத்தாளர் என பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர். கிட்டத்தட்ட தமிழ், மலையாளம் உள்ளிட்ட பல மொழிகளில் 50 ஆண்டுகளாக திரைத்துறையில் பணியாற்றியவர். தற்போது உடல்நலக் குறைவால் காலமாகியிருக்காரு. கன்னி பருவத்திலேயே என்ற படத்தின் மூலமாக தான் திரைத்துறையில் கதாநாயகனாக அறிமுகமாகியிருக்காரு. தமிழ், மலையாளம் உள்ளிட்ட 150க்கும் மேற்பட்ட படங்களில் இவர் நடிச்சிருக்காரு. அந்த 7 நாட்கள், கன்னி பருவத்திலேயே, அச்சமில்லை அச்சமில்லை என பல படங்களில் இவர் நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சின்னத்திரையில் சூரிய வம்சம், கனா காணும் காலங்கள், ரோஜா போன்ற பல சீரியல்லையும் இவர் நடிச்சிருக்காரு. டப்பிங் ஆர்டிஸ்டாகவும் முரளி, நெடுமுடி மேனும் போன்ற பலருக்கும் பல படங்களுக்கு இவர் குரல் கொடுத்திருக்காரு. இதுவரை 9 புத்தகங்களையும் இவர் எழுதியிருக்காரு. இவர் ஒரு நடிகர், எழுத்தாளர், ஆசிரியர், டப்பிங் ஆர்டிஸ்ட், ஜோதிடர்னு சொல்லிக்கிட்டே போகலாம். இவருடைய இந்த திடீர் மரணத்துக்கு பல பிரபலங்கள் இரங்கல் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. நடிகர் ரஜினிகாந்துடைய நெருங்கிய நண்பர் தான் நடிகர் ராஜேஷ். ரஜினிகாந்த் அவருடைய ட்விட்டரில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நடிகர் ராஜேஷ் அவருடைய மரணம் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை உள்ளாக்கியிருக்கு, அவருடைய இதயத்தையே உடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு. சினிமா துறையிற்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு தான் இவருடைய மரணம். ஒரு அற்புதமான மனிதரை நம்ம இழந்துட்டோம்னு சொல்லியிருக்காரு. அவரது ஆன்மா சாந்தி அடையட்டும்னும் அவரது குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கல்னு ரொம்ப வேதனையாகவும் உருக்கமாகவும் ரஜினிகாந்த் அவர்கள் ட்விட்டரில் பதிவு பண்ணியிருக்காரு. இன்னும் பல பிரபலங்கள் இவருடைய மரணத்திற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை உண்டாக்கியிருக்குன்னு சொல்லலாம். 75 வயதில் இவர் காலமாகியிருக்காரு. இவருக்கு ஏற்கனவே மூச்சு திணறல் இருக்கிற நிலையில் லோ பிபினால மருத்துவமனைக்கு கொண்டு போகிற வழியிலேயே இவர் உயிர் உடலை விட்டு பிரிஞ்சிருச்சு. இவர் ஒரு ஜோதிடர்னால அவருடைய மரணம் முன்கூட்டியே நடிகர் இளவரசர்கிட்ட சொல்லியிருக்காருன்னும், 75 வயசுக்கு மேலே நான் கண்டிப்பாக உயிரோடு இருக்க மாட்டேன், எந்த ஒரு நோயும் இல்லாமல் யாரையும் துன்புறுத்தாமல் என்னுடைய மரணம் நடக்கும்னு அவர் முன்கூட்டியே சொல்லியிருக்காரு.